ப்ரைஸ் காட். இன்றைக்கும் நம்ம கொஞ்ச நாளாக நம்ம பார்த்துட்டு வரோம். மேலானவைகள்ங்கிற தலைப்பில் டே 1 நம்ம பார்த்தோம். இன்னைக்கு டே 2. இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகிறது. இப்போ அந்த இதில் பூமிக்குரியவைகளை அல்ல அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம கொஞ்சம் காரியங்களை தியானிக்க போகிறோம். பூமிக்குரியவைகள் அல்லன்னு. சரி, நம்ம ஒவ்வொரு பரிசுத்தவான்களாக நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். பூமிக்குரியவைகளை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். முதலாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய மோசேட்ட கேட்கலாம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அப்போ மோசே முதல்ல அவருடைய ஆயுசு நாட்களை குறித்து, எப்படி மோசே இந்த உலக ஆயுசு நாட்கள், இந்த உலக வாழ்க்கை எப்படி அப்படின்னு கேட்கும் போச்சுல மோசே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது 70, பலத்தின் மிகுதியாய் 80. அதுல மேன்மையான வருஷங்கள் எல்லாமே அது எல்லாம் சஞ்சலம் தான், அது ஃபுல்லும் வருத்தம் தான். ஆனா அது சீக்கிரமா போயிருது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு உங்க வயசு எவ்வளவுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பிறந்த நாட்கள்ல இருந்து இவ்வளவு நாள் எப்படி போச்சுன்னே தெரியாது. எனக்கு 22 வயசு ஆகுது. 22 வயசு எப்படி போச்சுன்னே என்னால யோசித்து பார்க்க முடியல. அதான் அவர் சொல்றாரு, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. அந்த நாட்கள் சீக்கிரமா கடந்து போகிறது. நம்ம சீக்கிரமாய் பறந்து போகிறோம். சீக்கிரம் என் லைஃப் முடிஞ்சிருது. அதுதான் சொல்றாரு, வெறும் 70 வருஷம் 80 வருஷம். அப்ப பூமிக்குரியவைகளை மோசே பார்த்த விதம் ரொம்ப அற்பமான லைஃப், ரொம்ப சஞ்சலம் தான், ரொம்ப வருத்தம் தான். அதான் லைஃப் அப்படின்னு சொல்றாரு. நம்ம 800 நபர்கிட்ட கேட்கலாம். அவர் தாவீது, அவர்கிட்ட கேட்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 39:5-6. சங்கீதம் 39:5-6. இதோ என் நாட்களை 4 விரற்கடையளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இந்த இடத்துல தாவீதுட்ட கேட்டா, தாவீது சொல்றாரு, உங்களுடைய விரலுக்கு நடுவுல தான் என் ஆயுசு இருக்குது, ரொம்ப சுருக்கிட்டு இருக்கு எங்களுடைய ஆயுசு நாட்களை. எங்க ஆயுசு நாட்கள் உங்களுடைய பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. மோசேட்ட கேட்டா சொல்றான் அது 80 வருஷம் 70 வருஷம் சொல்றான். இப்ப தாவீதுட்ட கேட்டா அவரு சொல்றாரு, 70 வருஷம் 80 வருஷம் வாழ்க்கை உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதுனால 70 வருஷம் ஆண்டவர் யோசிச்சு பார்க்கிறாரு, ஒரு நாளுக்குள்ள கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது அப்படின்னு தாவீது காடோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் போது அவருக்கு தெரியுது. அப்ப நான் வாழ்ற வாழ்க்கைலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாரு. அதான் வேஷம் தான், ஜஸ்ட் தே ஆர் ஆக்டிங். இந்த உலகம் நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு ஆக்டிங், ஒரு நாடக மேடை அப்படின்னு அவர் சொல்றாரு. வேஷம் தான். கொஞ்ச நேரம் வேஷம் போடுறவங்க எல்லாம் பார்த்திருக்கோம். டிராமால நடிக்க போறவங்க கொஞ்ச நேரம் வேஷம் போட்டு கலத்திடுவாங்க. அததான் அவர் சொல்றாரு, கொஞ்ச நாள் இந்த உலகத்துல நீங்க மனுஷங்கிற ஒரு ரோலை நீங்க பிளே பண்ண போறீங்க. இந்த பிளே பண்ற அந்த கொஞ்சோண்டு வருஷத்துலதான் அவன் ரொம்ப தேவையில்லாம சஞ்சலப்படுகிறான், தேவையில்லாத ஒரிப்பட்டுக்கிட்டு இருக்கான், சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் வாங்கிட்டு போறாங்கன்னு கூட தெரியாது. அவங்க கூட அவன் சேர்த்து வைக்கிறத அனுபவிக்க போறது இல்லை. ஆனா அவன் என்ன பண்றான்னா சஞ்சலப்படுறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி, நம்ம இப்போ 2 பேர்கிட்ட கேட்டோம். ஒன்று மோசே, இன்னொன்று தாவீது. இப்போ 3வது ஒரு லெஜெண்டை நம்ம போய் கேட்க போறோம். அவர் தான் நம்மளுடைய சாலமோன். சாலமோனை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். இதுவரைக்கும் இவங்க 2 பேரும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கொஞ்சம். ஆனா இவர் அளவுக்கு யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 700 ஒய்ஃப், 300 கான்குபைன்ஸ், கிட்டத்தட்ட அவருக்கு 1000 மனைவிகள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. அப்போ இவர் எல்லாவற்றையும் அனுபவித்தவர். இவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். பிரசங்கி இவர்கிட்ட பூமி எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2-5ஆம் வசனம். பிரசங்கி 1:2-5. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. பூமி
பூமியோ என்றைக்கும் நிலை நிற்கும். அப்போ இவர் சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் மாயை. அவரு இவ்வளவு நேரம் எல்லாரும் சொன்னாங்க, என் ஆயுசு நாட்கள் தான் இல்லாதது போல இருக்குது அப்படின்னு தாவீது சொன்னாரு. நம்ம மோசைய பாத்தீங்கன்னா அவரு சொல்றது மேன்மையானதெல்லாம் வருத்தம் சஞ்சலம்னு சொல்றாரு. ஆனா நம்ம சாலமோன்ட்ட கேட்ட அவர் சொல்றாரு, இந்த பூமியில ஆயுசு நாட்கள் மாத்திரம் இல்ல, எல்லாமே மாயைங்கிறாரு. எல்லாமே மாயையா? அப்படி என்ன சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கு அது திரும்பவும் தீவிரிக்கிறது. அப்ப இவர் சொல்றாரு, காலையில சூரியன் வருது, சாயங்காலம் பார்த்தா மறைஞ்சிருது, திரும்பி அடுத்த நாள் காலைல வருது, சாயங்காலம் மறையுது, வருது மறையுது, வருது மறையுது, இப்படி ஒரு சுழற்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால அவர் சொல்றாரு, எல்லாம் நடந்ததே தான் நடக்குது, எல்லாம் மாயை தான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் சொல்றத பாத்தீங்கன்னா, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. பூமி உண்டானது முதல்ல இருந்து ஒரு சந்ததி வருது, மறு சந்ததி வருது. இப்படி மாறி 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 ஒருத்தங்க பறக்குறாங்க, சாகுறாங்க, இன்னொருத்தங்க பறக்குறாங்க. இப்படி மாறி மாறி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. பூமியோ இவ்வளோ நாள் நிலைத்து இருக்கிறது. இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. எந்த மனுஷன் பறந்தாலும் அவன் மறிச்சுதான் ஆகணுங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அதனால பூமியே மாயை தான் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவர் எல்லாம் மாயை எல்லாம் மாயைங்கிறாரு. அவர்கிட்ட மேலும் சில காரியத்தை கேட்போம். ஏன் என்ன எதனால இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்னா, அவர் பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் 2000 வருடம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை, எல்லாரும் ஒரே இடத்திற்கு போகிறார்கள் அல்லவா. அவர் சொல்றாரு, 2000 வருஷம் ஒருத்தர் இருந்தாலும் அதனால அவனுக்கு நன்மை என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போறாங்க. எல்லாரும் ஒரே இடத்துக்குன்னா எல்லாம் மண்ணுக்குள்ள தானே போறாங்க ஒருத்தன். அதனாலதான் அவர் சொல்றாரு, அதனால இது பிரயோஜனம் கிடையாது. 2000 வருஷம் ஒருத்தன் உயிரோட இருந்தாலும் பெரிய நன்மை எல்லாம் பார்க்க போறது இல்லைங்கிறாரு. அப்போ அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. அப்போ இவர் சொல்றாரு, அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவன் வாய்க்காக தான் அவன் பிரயாசப்படுறான். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை கேட்கிற எல்லாருமே பண கஷ்டத்துல இருக்கிறதுனாலயா வேலைக்கு போறீங்க? பலருடைய வீடுகள்ல பேங்க்ல நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க, ஆனாலும் உங்க வேலைக்கு போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? வாய்க்காக தான். அவன் படுற பிரயாசம் எல்லாம் வாய்க்காக தான். வீட்டுல சும்மா இருக்கிறாங்களோன்னு சொல்லிடக்கூடாது. அதனாலதான் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவ்வளவுக்கு போராடி எல்லாரும் போறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகலைன்னா 30 வயசு ஆன உடனே எல்லாருக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ண ஆசை இருக்கோ இல்லையோ, ஆனாலும் அவனை ஃபோர்ஸ் பண்றாங்க, சுத்தி உள்ளவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு ஒருத்தன் கொஸ்டின் கேட்டுருவான். அதனாலயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஓடுவாங்க. அப்போ அதுவும் வாய்க்காக தான். இன்னும் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும், இப்ப பிள்ளை பிறக்கிறத பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு கல்யாணம் கட்டின உடனே 5 மாசத்துக்குள்ள எல்லாம் பிள்ளை வந்துடணும்னு யோசிக்கிறாங்க எல்லாரும். காரணம் என்ன? சுத்தி உள்ளவங்க கேட்பாங்க. எல்லாம் வாய்க்காக தான். அதான் இவர் சொல்லியிருக்காரு, மனுஷன் படும் பிரயாசம் அவன் வாய்க்காக தான். நிறைய மனுஷங்க தேவனுக்காக வாழாம எல்லாம் சுத்தி உள்ள நபர்கள் என்ன சொல்றாங்க அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ இவர் சொல்றதுலயே ஒரு லாஜிக் இருக்கு, ஏதோ சொல்ல வராரு. அப்போ இது உண்மையிலேயே நமக்காக வாழல, இதுவும் மாயை தான். அப்படி அவன் படும் பிரயாசத்துல ஒரு நன்மையும் இல்லை இந்த பூமிக்கு கீழே அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மைதான். அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி இல்லை, என்ன பண்ணாலும் திருப்தி இல்லை. இப்ப அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சாலமோன் சொல்றாரு. சரி, இன்னும் கேட்போம். இவ்வளவு சொல்றீங்களே, இவ்வளவுக்கு ஏதோ 2000 வருஷம் இருந்தாலும் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்றீங்களே, அப்போ உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லுங்க சாலமோன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார்னா, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10, 11ஆம் வசனங்கள். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். இப்போ சாலமோன் சொல்றாரு, என் கண்கள் இச்சித்தவைகளை ஒண்ணுமே விளக்கி வைக்கல, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் வச்சேன். எனக்கு மதுபானம் குடிக்கணும்னு தோணுச்சு, நான் குடிச்சேன். எனக்கு நிறைய மனைவிகள் வேணும்னு தோணுச்சு, 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகளை நான் கொண்டேன். எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன்.
ஒரு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம்னு இருதயத்துல வர்றத ஒன்னத்தையும் நான் விலக்கி வைக்கவில்லை. ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கி வைக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. அவர் சொல்றாரு, நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சாலமோன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப கேட்போம் அவர்கிட்ட, இவ்வளோ பண்ணீங்களே, கண்ணுக்கு பிடிச்சவைகள்லாம் கெட்டினீங்க, உங்களுக்கு பிடிச்சிச்சு, இத்தனை மனைவிகளை கெட்டினீங்க, இவ்வளோ காரியம் உங்களுக்கு தேவைன்னு சொல்ல எல்லாத்தையும் கெட்டினீங்க, இப்போ உங்களுக்கு என்னதான் ரிசல்ட், அதனால உங்களுக்கு வந்த பலன் என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, என் மனம் மகிழ்ந்து இருந்துச்சு. இந்த மனம் மகிழ்ந்து இருந்துச்சா, அப்பதான் சந்தோஷம் இருக்குதுல்ல அப்படின்னு கேட்டா, அவர் அந்த இடத்துல கிளியரா சொல்றத நீங்க பாத்தீங்கன்னா, நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தது. அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் பாக்குறாரு, இப்ப எகிப்துல பாக்குறாரு, எகிப்துல அவருக்கு ஒரு பொண்ணு நல்லா இருக்கு, அவர் செலக்ட் பண்றாரு, இந்த பொண்ணு நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு, முயற்சி செய்யறாருல, இந்த முயற்சி தான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த முயற்சி மாத்திரம் தான் சந்தோஷம் கொடுக்குது. கெட்டிட்டு வீட்டுக்கு வந்தா அவருக்கு மனசு இல்லை, அவருக்கு மனசுல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. கெட்டுறதுக்கு முன்னாடி வர சந்தோஷமா இருக்கு, மதுபானம் குடிக்கிறதுக்கு முன்னாடி வர அந்த முயற்சி பண்றாருல, குடிக்கிறாருல, அப்போ அவருக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா குடிச்சு முடிச்ச பிறகு அவருக்கு துக்கமா இருக்குது. இதுதான் ஒவ்வொரு காரியம். இவர் சொல்ற எல்லாம் மாயை. அதான் சொல்றாரு, நான் செய்யற முயற்சியில மாத்திரம் தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது. முடிச்ச பிறகு அது என்ன டிஸ்டர்ப் பண்றதை என்னால உணர முடியுது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் கூட அடுத்த வசனம் 11ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, என் கைகள் செய்த சகல வேலைகளிலும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது, சூரியனுக்கு கீழே பலன் இல்லை. அவர் சொல்றார், நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், என் கண்ணுக்கு பிடிச்சவைகள், இச்சையான காரியங்கள் எதையும் விலக்கி வைக்கல, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சேன். ஆனா அதெல்லாம் எனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? அதை நான் முயற்சி செய்யும் போச்சுல சந்தோஷம் இருந்துச்சு, முடிவு சஞ்சலம் தான், மனதுக்கு சஞ்சலமா இருந்தது, சூரியனுக்கு கீழே பலன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க இந்த பூமியில என்ன செஞ்சாலும் சரி, சூரியனுக்கு கீழே நீங்க பெரிய பலனை எதிர்பார்க்க முடியாது. ஆனா சூரியனுக்கு மேல உங்களுக்கு பலன் உண்டுன்னு உங்களுக்கு தெரியணும். பரலோகத்துல நான் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் மேல பலன் இருக்கிறது, அதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை நம்ம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். இப்போ இன்னொரு கூட கேட்கலாம், இவர் அப்ப கெட்டது செஞ்சா பலன் இல்லை, நிறைய பலன் இல்லை, சரி அப்ப நல்ல முறையில பூமியை அனுபவிக்கிறது சரியா? நம்ம கேட்போம். சாலமோன் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறாரு, என்னன்னு கேட்கலாம். அதற்கு அவர் பதில் சொல்லுவாரு. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்குது, ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும், இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாயிருக்கிறது. கொஞ்சம் சாலமோன் நிதானிச்சு பாக்குறாரு, பூமியில பாக்குறாரு, ஒருத்தன் தன்னுடைய பக்தி, தன்னுடைய புத்தி யுக்தி நிதானம், அவன் அறிவு தாளந்து எல்லா ஞானத்தையும் அவனுடைய பலத்தெல்லாம் உபயோகிச்சு ஒருத்தன் கஷ்டப்பட்டு என்ன பண்றான்னா ஆஸ்தி சேர்க்கிறான், பிரயாசப்பட்டு அதை சேர்த்து வைக்கிறான். இப்போ பிரயாசப்பட்டு அவனுக்கு வருகிற பலனை அவனுடைய பையனுக்கு விட்டு போகிறான். அவன் பையன் புத்தியோட இல்ல, யுக்தியோட இல்ல, நிதானத்தோட இல்ல, அவனுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதா இருக்குது. சாலமோன் கொஞ்சம் யோசித்து பார்க்கறான், ஒருத்தன் சம்பாதிச்சதை இன்னொருத்தனுக்கெல்லாம் விட்டுட்டு போறான். இப்ப சம்பாதிக்கிறதுனால என்ன லாபம்? பேங்க்ல சேர்த்து வைக்கிறதுனால என்ன லாபம்? அப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நான் இன்னொருத்தன் விட்டுட்டு போறேன், அது பையன் நம்ம சொல்லலாம். ஆனா உலகம் முழுசையும் ஒரு நிமிஷம் நீங்க நிதானிச்சு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் சம்பாதிக்கிறான், இன்னொருத்தட்ட விட்டுட்டு போறான். அப்போ அவனும் என்ன பண்றான்? அவனும் சம்பாதிக்கிறான், இன்னொருத்தட்ட விட்டுட்டு போறான். ஆனா இன்னொரு துன்மார்க்கன் வரான், உங்க சந்ததியில ஒரு துன்மார்க்கன் வரான், அவன் அவ்வளத்தையும் குடித்து வெறித்து எல்லாத்தையும் அழித்து போடுகிறான். இததான் சாலமோன் சொல்லுகிறான், ஒரு சந்ததி வருகிறது, மறு சந்ததி, ஒரு சந்ததி வருகிறது, அது மறைகிறது, மறு சந்ததி வருகிறது. அப்ப பூமி நிலை நிற்கிறது. அப்ப இவன் சம்பாதிக்கிறது எல்லாம்
வீணாய் போகிறது அதை பார்க்கிறார். அதனாலதான் சொல்லி இது மிகப்பெரிய தீங்கு, இது மிகப்பெரிய தீங்குன்னு சொல்லி சாலமோன் சொல்றாரு. அப்போ சம்பாதிக்கிறவனே அதை சரியா அனுபவிக்க முடியல. அப்ப சொல்றாரு, நீ வேலை பார்த்தும் பிரயோஜனம் இல்லப்பான்ட்டாரு. நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, நீ என்னதான் இந்த உலகத்துல செஞ்சாலும் சரி அதுல ஒரு பெரிய லாபம் இல்ல. நீ பாவம் செஞ்சாலும் லாபம் கிடையாது. பாவம் செஞ்சா உனக்கு வர்றது சஞ்சலம் தான். உன் இருதயம் இச்சித்தது எல்லாத்தையும் படி நான் நடந்தேன், அதனால எனக்கு வந்தது என்ன தெரியுமா? சஞ்சலம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, இன்னும் கூட நம்ம பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உலகத்தை வெறுத்து இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி சாலமோன் சொல்றாரு. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இப்ப சொல்றாரு, இது எல்லாமே வீணுதான், எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இந்த பூமியில நீ பூமியில சூரியனுக்கு கீழே உனக்கு ஒரு பலனுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றத பார்க்க முடியும். இப்போ புதிய ஏற்பாட்டுல நம்ம நமக்கு ஏத்தாப்பான சிலர்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். ரொம்ப கஷ்டமா பேசுறவங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்காம நமக்கு ஏற்றாப்ப பேசுறவங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். நம்ம யோவான்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அவன் இயேசுனுடைய மார்புல சாய்ந்த சீஷன் எழுதப்பட்டிருக்குது. அவரு அன்பா இருந்த சீஷன் எழுதப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் அன்பை பத்தி தான் அதிகமா இவர் போதிச்சதை நம்ம பார்க்கலாம். சரி, இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ இந்த பகுதியில யோவான் ஒரு காரியத்தை சொல்றதை நம்ம பார்த்தோம்னா, அவர் சொல்ற உலகத்துல உள்ளவைகளையும் நீ அன்பு கூறாத. நீ உலகத்துல அன்பு கூர்ந்தனா பிதாவோட அன்பு உன்கிட்ட இல்ல, நீ அவரை நேசிக்கல, அவருடைய அன்பு உனக்குள்ள வரலன்னு சொல்றாரு. அப்போ யோவான் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை நேசிச்சனா, எனக்கு இந்த உலகத்துல உள்ள ஒரு பொருளையோ ஒரு மனுஷனையோ இந்த உலகத்துல உள்ள ஒரு காரியத்தையோ நான் நேசிச்சனா, நான் இந்த உலகத்தை விரும்பினா, அவர் சொல்றாரு உன்கிட்ட பிதாவின் அன்பு இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப நான் அவரை நேசிக்கலங்கிறாரு, அவருடைய அன்பு எனக்குள்ள இல்லைங்கிறாரு. அப்போ என்ன இப்படி சொல்றாரு? அடுத்த லைனை வாசிச்சீங்கன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூணும் உலகத்தினால் உண்டானவைகளாம், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போ நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் கண்களின் இச்சை இதெல்லாம் ஒரு வயசு வந்தா வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ ஜீவனத்தின் பெருமை இது ஒரு நமக்கு கிடைக்குது இல்ல, எனக்கு இருக்கிறத வச்சு பெருமை பாராட்டுறேன். அதுல என்ன இருக்கு? நான் இத்தனை ரூபாய்க்கு போன் வச்சிருக்கேன், அவன்கிட்ட இல்ல, இருக்குல்ல, என்னுடைய தகுதி என்ன, நான் இந்த இடத்துல வேலை பார்க்கிறேன், அவன் அற்பமானவன் தானே அப்படின்னு நம்ம யோசிச்சு உள்ள ஒரு பெருமை நமக்குள்ள வருது இல்ல. நான் ஆவிக்குரிய இதுல இப்படி வளர்ந்துருக்கேன், இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், இவ்வளவு வளர்ந்துட்டேன் அப்படின்னு நமக்குள்ள உள்ள ஒரு பெருமை இருக்குது இல்ல. அவர் சொல்றாரு, இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இதெல்லாம் பேயினால உண்டானவைகள், உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கு. பொல்லாங்கன்னா பிசாசு குறிக்குது. அப்ப பிசாசுக்குள்ள இந்த உலகம் இருக்கு, அவ பிசாசுடையவர்கள்ங்கிறாரு. அப்போ ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இது எல்லாம் பிசாசினால உண்டானது, இந்த உலகத்தினால உண்டானதுன்னு சொல்றாரு. அதுக்கு பிதாவுக்கு இதுவே இல்லை, ரெண்டும் அது எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த பகுதியில சொல்றதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், இந்த வயசுல அந்த உணர்வு வரும், இந்த வயசுல அப்படிப்பட்ட சிந்தெல்லாம் வரதான் செய்யும் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது என்னால உண்டாகல, அந்த வயசுல பிசாசு உன்னோட போராடுறான், நீ அடையாளம் கண்டுபிடிச்சு என்ன கொண்டு மேற்கொள்ளுன்னு ஆண்டவர் இதுல சொல்ல வர. அப்போ அவன் ஒரு காரியத்தை யோவான் முடிக்க மூச்சுல சொல்றாரு, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். அப்ப அவர் என்ன சொல்ற? உலகமும் அதோட இச்சையும் ஒளிந்து போம், நீ ஆண்டவரை பின்பற்றினா நிலைத்திருப்ப, அவரை பின்பற்றலையா நீயும் ஒளிந்து போவாங்கிற. என்னடா யோவான் நல்ல ஆசீர்வாதமா பேசுவாருன்னு நினைச்சா உலகத்துக்கு பின்னாடி போயினா ஒளிஞ்சு போயிருவேன் அப்படிங்கிறாரு, ஒளிஞ்சு போயிருவாங்கிற. சரி, நம்ம அவரை விட்டுருவோம், அடுத்த ஆள்கிட்ட போவோம், யாக்கோபுட்ட போவோம். இது யாருன்னா இயேசுவோடைய சகோதரன், மரியாளுக்கு பிறந்த சகோதரன். சரி, இவர்கிட்ட கேட்போம், என்னதான் இவர் சொல்றாருன்னு கேட்டனா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். என்னடா இவர்கிட்ட கேட்டாவாச்சு ஏதாச்சும் நமக்கு ஆதரவா ஒரு லைன் பேசுவார்னு பார்த்தா, இவர்
ஸ்டார்டிங்கே அடிக்கிறாரு, விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு. அப்போ உலகத்தை நான் சிநேகிச்சனா நான் விபச்சாரனா, நான் விபச்சாரியா? இதோட நிப்பாட்டி இருந்தாச்சும் ஒரு லாஜிக் இருக்கு. அடுத்தது சொல்றாரு, தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அப்ப நான் ஆண்டவருக்கு எதிரியா இருக்கிறேனா? இவ்வளவு பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நான் எதிரியா இருக்கிறேனா, விரோதியா இருக்கிறேனா? அப்ப நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யோவான்ட்ட கேட்டா நீ ஒளிஞ்சு போயிருவாங்கிறாரு, யாக்கோபிட்ட கேட்டா நீ விபச்சாரக்காரிங்கிறாரு, மூணாவது திரும்பி அவன்கிட்ட கேட்க முச்சுல நீ பகைஞனுங்கிறாரு, நீ தேவனுக்கு விரோதமா இருக்கிறங்கிறாரு. அப்போ சிந்திக்க வேண்டியது, சரி இவங்க எல்லாத்தையும் விட்டுருவோம், நம்ம பேதுருட்ட போயிருவோம். பேதுரு எல்லா இடத்துலயும் இயேசுவோட இருந்தவர். நம்ம பேதுருட்ட போய் கேட்போம். பேதுருக்குள்ள அவர் எழுதின நிருபத்துக்குள்ள கொஞ்சம் வாசிக்க தொடங்கும் போச்சுல நான் இவர்கிட்ட கேட்க வேண்டாம்னு மைண்ட்ல வந்துருச்சு. ஏன்னா ஒரு 2வது வசனத்திலேயே சொன்னாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இப்ப நம்மள பரதேசின்னு சொன்னார்னா உடனே யோசிச்சு இவர்கிட்ட கேட்கறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடலாமா? சரி, எதுக்கும் ஒரு அப்போஸ்தலர், பிரதான அப்போஸ்தலனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போன்னு சொல்லி கேட்க போனேன். 1 பேதுரு 1 17 வசனம் அதுல எழுதப்பட்டிருக்கு, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அவரு சொல்றாரு, இந்த பூமியில நீ பரதேசியாய் சஞ்சரிக்கிறங்கிறாரு. அப்ப பரதேசினா என்னன்னா ஸ்ட்ரேஞ்சர்னு அர்த்தம். ஸ்ட்ரேஞ்சர். இன்னும் கூட நான் சொல்ல போனா, நான் சென்னையில இருக்கும் போச்சுல ஒரு ஸ்ட்ரேஞ்சர். நான் சென்னையில படிக்கிறதுக்காக போனேன். 4 வருஷம். முதல் 1.5 வருஷம் எல்லாமே கோவிட்லயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. மிச்சம் உள்ள 2.5 வருஷம் தான் அங்க இருந்தேன். 2.5 வருஷம் அங்க இருந்த நாட்கள்ல என் மனசுல எப்படி இருந்துச்சுன்னா, துணி துவைக்கணும், இப்போ வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு யோசிக்கும் போதுல எனக்கு தெரியும் நான் 2.5 வருஷம் தானே இருக்க போறேன். 2.5 வருஷத்துக்கு எதுக்கு எனக்கு வாஷிங் மிஷின் அப்படின்னு என் இருதயத்துல யோசிக்க ஆரம்பிங்க. அப்போ எனக்கு வாஷிங் மிஷின் வேண்டாம், இருக்கிறத வச்சு நான் கையாலேயே துவைக்கிறேன், தேவையான கொஞ்சம் பொருட்களை மாத்திரம் நான் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் ஆசை வருதோ அது எல்லாத்தையும் அடக்குறேன். காரணம் என்ன தெரியுமா? இது என் சொந்த வீடு கிடையாது, இதுல நான் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. நான் இது அந்நியர், இதுல நான் ஒரு பரதேசி, இதெல்லாம் படிக்கிறதுக்காக மாத்திரம் நான் வந்திருக்கேன்னு சொல்லி என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பூமியில நீ பரதேசியா தான் வந்திருக்க. எப்படி நீ கொஞ்ச காலம் படிக்க போறியோ, கொஞ்ச காலம் ஒரு இடத்துல தங்க போறியோ அந்த மாதிரி இருக்கிற. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, பரலோகத்துல உனக்கு நித்திய வீடு இருக்குது, ஆனா பூமியில நீ வாடகை வீட்டுல ஒரு 80 வருஷம் இருக்க வந்திருக்கப்பா. மேக்சிமம் 80 வருஷம் நீ இருக்க போற. இந்த 80 வருஷத்துலயே நீ தெரிஞ்சுக்க, நீ ஒரு பரதேசியா வாழ்ந்து கொண்டிருக்கிற. அதனால பூமியில இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்காத, எல்லாத்தையும் லிமிட் பண்ணு. எனக்கு துட்டு இருக்கும் ஆனா வாங்க முடியாது, எனக்கு ஆசை இருக்கும் ஆனா செய்ய முடியாது. பவுல் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவார்ல, எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஏன்னா நான் பரலோகத்துக்குரியவன். என் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்றபடி இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, இந்த பூமியில நான் பரதேசி, நீங்களும் பரதேசின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அது பரதேசியா தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க சொல்ற. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுங்கிற. அப்ப நான் பரதேசியா தான், இந்த பூமியில பரதேசியா இருக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், அழைக்கப்பட்டேன். அது தெரியாம தான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பெரிய பெரிய லட்சங்கள் கோடிகளுக்கு கார்களை வாங்கி அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. வாங்கறது தப்புன்னு நான் சொல்ல விரும்பல, பட் அவர் இந்த இடத்துல அப்படிதான் சொல்ற, நீ பரதேசின்னு தெரிஞ்சா நீ எப்படி கோடிகளை சம்பாதிக்கணும்னு நினைப்ப, லட்சங்களுக்குள்ள ஓடணும்னு நினைப்ப, அதை செலவழித்து ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம கட்டணும்னு நினைப்போம். இப்படிப்பட்ட இருதயம் வந்துடும். அப்போ பேதுருவும் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுன்னு சொல்ல வர. சரி, இந்த பேதுரு இப்படிதான் இருக்காரு. நம்ம பவுல்கிட்ட போயிடலாம். பவுல் சொன்னாரு, நான் மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். அப்ப எல்லார பாட்டிலும் நான் அதிகமா பிரயாசப்பட்டேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. சரி, இந்த பவுல்கிட்டயே நம்ம போயிருவோமே. ஆனா பவுல்கிட்ட போலான்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு சில வசனங்கள் ஞாபகம் வந்தது. அவர் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவாரு, கைம்பெண்ணும் இளம் விதவைகளும் அப்படியே இருந்துருங்க, கல்யாணம் கூட பண்ண வேண்டாம், ஆகிலும் நீங்க வேகிறதை காட்டிலும் திருமணம் நல்லதும்பாரு. அப்ப யோசிச்சு பார்த்தேன், பவுல்கிட்ட போன கல்யாணம் கூட நிறைய நேரத்துல பண்ண விட மாட்டாருன்னு யோசிச்சுக்கிட்டேன். கன்னிகைலாம் அப்படியே இருந்தா நல்லதுங்கிறாரு. அப்ப கொஞ்சம் ஒரு பயம் வந்த, இந்த ஆள்கிட்ட போனா கல்யாண வாழ்க்கையில கூட வேட்டு வச்சிருவாருன்னு சொல்லி ஒரு பயம் வந்தது. ஆனாலும் சரி, என்னதான் எல்லாத்திலையும் கேட்டோமே, இந்த ஆள்கிட்டையும் கேட்போம், ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாருன்னு சொல்லி சரி கேட்க போவோம்னு சொல்லி கேட்க போனா அவர் ஒரு காரியம் சொல்றாரு. அவர் லைஃபை வச்சுதான் சொல்றாரு. பிலிப்பியர் 3 4 மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால்
நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதம் அடைந்தவன். அவர் 8வது நாள்ல விருத்த சேதனம் அடைந்தவன். அடுத்து சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான். அப்ப இப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் இஸ்ரவேல்ல பிறந்தாரு, பென்யமின் கோத்திரத்தார், 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்கன்னா இஸ்ரவேல்ல அவங்கள மாதிரி பெரிய ஆள் யாருமே இல்லை. அதனாலதான் தாவீது சொல்றாரு ஒரு இடத்துல, கோலியாத்து கிட்ட போகும்போது, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். ஏன்னா விருத்த சேதனம் பண்ணவன் தேவனோட உடன்படிக்கை பண்ணவன், ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணவன். அதனாலதான் அந்த இடத்துல, அதனாலதான் விருத்த சேதனத்துக்கு ஆண்டவர் அந்த காலத்துல ரொம்ப பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. அதனாலதான் இவர் சொல்றாரு, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எல்லாரும் மாதிரி கிடையாது, நான் பக்தி வைராக்கியம் அதிகமா பாராட்டலாம். அடுத்தது அவர் சொல்றாரு, எபிரேயில் பிறந்த எபிரேயன், அவர் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாய பிரமாணத்தின்படி நான் பரிசேயனா இருக்கிறேன். அது போக இந்த படிப்பை எங்க படிச்சாருன்னு பாத்தீங்கன்னா கமாலியல் பாதத்துல படிச்சாராம். கமாலியல் பாதம்ங்கிறது இப்போ இருக்கிற பல PhDக்கு அது சமானமா. அப்ப அவ்வளவுக்கு அவர் பெரிய இடத்துல, இப்ப யோசிச்சு பார்த்தோன்னா ஒருத்தன் IITல படிச்சானா அவனை பிடிக்க முடியல, அதுவும் பெரிய வேலைக்கெல்லாம் போயிட்டானா பிடிக்க முடியல. அப்ப யோசிச்சு பார்க்கும்போதுல இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்துல படிக்கிறேன், இவ்வளவு பெரிய ஒரு காலேஜ்ல படிக்கிறேனால அவனை பிடிக்க முடியலன்னா, இவன் சொல்றான் அந்த காலத்துல இஸ்ரவேலர்கள்ல அந்த நியாய பிரமாணம் தான் ரொம்ப முக்கியமான புக்கு. பைபிள் தான், பைபிள்னா அவங்க ஜூயிஷ் பைபிள் தான் ரொம்ப முக்கியமான புக்கு. அந்த நியாய பிரமாணத்துல அதுவும் பெரிய அளவுல பெரிய ஞானம் படைத்த கமாலியலுடைய பாதத்துல படைச்சனா எல்லாருமே அப்படி வணக்கம் போட்டு தலையை கவுந்து கும்பிடு போட்டு போற மாதிரி அது ஒரு பெரிய படிப்பு. அவ்வளவுக்கு பெரிய ஒரு படிப்பை படிச்ச ஆளு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அங்க படிச்சேன், நம்ம மேன்மை பாராட்டணும்னா பாராட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காரியத்தை பார்க்கலாம். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நான் பக்தி வைராக்கியத்தின்படி கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்தி இருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், என் மேல ஒரு தப்பு கூட கிடையாதுங்கிறாரு. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு எதெல்லாம் லாபம்னு எனக்கு தெரியும். நான் நினைச்ச இந்த கமாலியல் பாதத்துல படிச்சதை வச்சே வாழ்ந்துடலாம், எனக்கு தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை. அவன் பாதத்துல படிச்சதை வச்சே நான் நினைச்சா சந்தோஷமா நிம்மதியா பணம் படைச்சவன் நான் வாழ்ந்துடலாம். எனக்கு இஸ்ரவேல்ல சகல அங்கீகாரமும் இருக்குது. நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயன், நான் எல்லாத்திலையும் இஸ்ரவேலன், எல்லாத்திலையும் எனக்கு கனம் பெற்றவன், பென்யமின் கோத்திரத்தான், அது போக கமாலியல் பாதத்துல படிச்சவன், எனக்கு எல்லாத்திலையும் மேன்மை உண்டு, பக்தி வைராக்கியம் உள்ளவன், பரிசேயன், எல்லா இடத்துலயும் எனக்கு கனம் உண்டு, மரியாதை உண்டு. ஆனா கிறிஸ்துவுக்காக இது எல்லாம் எனக்கு லாபம் தான், ஆனா இது எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணினேன். பின்னாடி ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருப்பாரு, நான் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த மேன்மையை வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு இயேசு முக்கியம், கிறிஸ்துவுக்காக நான் எதையும் இழப்பேன்னு சொல்றாரு. அப்போ பவுல் சொல்ல வர்றது எப்படி தெரியுமா? இந்த பூமியில இருக்கிற என்னுடைய லாபங்களை கூட நஷ்டமா எண்ணுங்கிறாரு. பேதுருட்ட கேட்டா சொல்றாரு, இந்த பூமியில உனக்கு இருக்கும் ஆனா அனுபவிக்க கூடாதுன்னு சொல்றாரு. யாக்கோபுட்ட கேட்டா சொல்றாரு, உலகத்தை நீ நேசிச்சா நீ விபச்சாரக்காரன்னு சொல்றாரு. யோவான்ட்ட கேட்டா சொல்றாரு, நீ இந்த உலகத்துல நீ அன்பு கூர்ந்தனா பிதாவோட அன்பு உன்கிட்ட இல்ல, நீ ஒளிஞ்சு போயிருவேன்னு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல இப்படிதான் சொல்றாங்களா? பழைய ஏற்பாட்டுல என்னன்னா, சாலமோன்ட்ட கேட்டா நான் எல்லாத்தையும் அனுபவிச்சேன் ஆனா பிரயோஜனமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, மாயை, மாயைன்னு சொல்றாரு. அப்போ இந்த பூமி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வராங்க. சரி, இவங்க எல்லாம் ஏதோ சொல்லட்டு இருக்கட்டு, நம்ம ஆண்டவர்கிட்ட போயிருக்கோம், நம்ம ஏசப்பாட்ட போவோம். அவர் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அவர் கிருபை பொருந்தினவராக உபதேசித்தார்னு இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் எப்படிதான் அவர் பிரசங்கம் பண்ணாருன்னு கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 26, 27 வசனம். யோவான் 6, 26, 27. இவர்கிட்ட கேட்டா இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இது எப்போ பேசுனதுன்னா, இப்போ ஒரு காரியம் நடக்குது, ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வராங்க. அங்க கிட்டத்தட்ட அவங்க 3 நாள் பிரசங்கத்தை கேட்கறாங்க. 5 அப்போ 2 மீனை 5000 பேர், 5000 புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டார்களாம். அப்போ அவ்வளவு அவர் பெருக பண்ணினார், பெரிய அற்புதம் பண்ணினார். இப்ப சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி இயேசு துரிதப்படுத்துகிறார். போகிற வழியிலேயே சீஷர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போச்சுல, நம்ம ஆட்கள் எல்லாம் படகுல போறாங்க. இயேசு வழக்கம் போல என்ன பண்ணுவாரு,
தண்ணி மேல நடந்தே போறாரு. தண்ணி மேல நடந்து படகுல அதுக்கப்புறம் ஏறி அவங்க கூட அக்கறைக்கு போறாரு. அக்கறைக்கு போய் நிற்கும் போச்சுல இங்க பிரசங்கத்தை கேட்ட ஒரு கூட்டத்தார் இயேசுவை பின்பற்றி அவரை தேடி வராங்க. அதான் எழுதப்பட்டிருக்கு. அவங்களை தேடி வந்தவங்களை, இயேசுவை பின்பற்றினவங்க, நம்ம பின்பற்றுறோம்ல இயேசுவை, அதே மாதிரி அவங்களும் இயேசுவை பின்பற்றினவங்க. அவங்க பின்பற்றி வரும்போதுல அந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் யோவான் 6:26-27 எழுதப்பட்டிருக்குது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கூட்டம் இயேசுவை பின்பற்றி வராங்க. எதுக்காக வராங்கன்னா, அற்புதத்தை கண்டுட்டாங்க. இயேசு இவ்வளவு பெருக பண்ணிட்டாரே, அற்புதத்தை பார்த்தாச்சு, இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் மேசியா என்று அற்புதத்தை கண்டதினாலே அவங்க வரல. அவங்க எதுக்கு வராங்கன்னா, அப்பம் புசித்து, அவர் அப்பம் கொடுத்தாரு, வயிறு திருப்தி ஆயிட்டு, அவர் என்ன ஆசீர்வதிச்சாரு, எனக்கு சுகம் கொடுத்தாரு, பிசாச விரட்டினாரு, இப்ப எல்லாம் சரியாயிட்டு, இப்ப எனக்கு தலைவலி வந்திருக்கு, நேரத்து கைவலிக்கு போனேன் சரியாயிருச்சு, இன்னைக்கு தலைவலி வந்திருக்கு, அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை சரி பண்ணிட்டாரு. இப்படி பல நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்படிதான் போயிருக்கிறாங்க அந்த ஜனங்கள் போறாங்க. பல நேரங்கள்ல நம்மளும் இப்படிதான் ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அற்புதத்தை கண்டதுனால போல அற்புத தேவைக்காக போறோம். எனக்கு என்ன நிரம்புமா, அதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப சும்மா இம்மைக்குரிய காரியத்துக்காக என்ன பின்பற்றி வராதுங்க, நிலை நிற்கும் போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்க. ஏன் பின்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வந்தீங்க? நீங்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக வந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமிக்குரியவைகளுக்காக என்ன பின்பற்றுறத கூட செய்யாத அப்படிங்கிறாரு. இந்த பூமிக்காக என்ன பின்பற்றுறனா பின்பற்றாத. அதான் இப்படி எழுதப்பட்டிருக்குது. இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவ பின்பற்றுகிறவர்களா இருப்போமானா நம்மை பார்க்கல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்ப தெரியணும் நமக்கு. அப்ப இந்த பூமிக்காக இயேசுவை பின்பற்றினா இயேசு சொல்றாரு, பூமிக்காக பின்பற்றாத, அப்படி பின்பற்றதா இருந்தா பின்பற்றாத, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே பின்பற்றுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க இன்னைக்கு சபையில். இந்த 2 கூட்டத்தாரும் ஒளியணும். ஒன்னு யாருன்னா, தகப்பனை முதியோர் இல்லத்தில் விட்டவர்கள். இவங்க எப்படின்னா தகப்பனுக்குரிய கடமை எல்லாத்தையும் செஞ்சாச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்க எப்படின்னா, இயேசுக்கு மிஷினரிக்கு துட்டு கொடுத்தா போதும், வாரம் சர்ச்சுக்கு வந்தா போதும், நான் காணிக்க சரியா கொடுத்தா போதும், நான் ஏதாச்சும் செய்யணும்னா சர்ச்சுக்குரிய தேவையான காரியத்தை செஞ்சு முடிச்சா போதும், இப்படி நான் கடமையெல்லாம் முடிச்சுட்டேன், துட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், இனிமே அவரை பார்த்து பாரு, என்ன பிளஸ் பண்ணுவாரு, என்ன பாதுகாத்து கொள்வாருன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு அது தேவையில்ல, உன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு தேவைன்னு சொல்றாரு. இப்போ நிறைய முதியோர் இல்லத்துல விடுற பிள்ளைங்களும் அப்படிதான் விட்டுட்டு வந்துருவாங்க. அவங்க மனசுல என்ன இருக்கு அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது, என் தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இன்னொரு கூட்டத்தார் இந்த கூட்டத்தார் போல தேவைக்காக பின்பற்றுகிறவர்கள். வயிறு வலிக்கும் போவாங்க, சரியாயிரும், மார்க் வேணும் போவாங்க, சரியாயிரும். தங்களுடைய பிரச்சனைகளுக்கு மாத்திரம் இயேசுவை பின்பற்றி செல்றவங்க. இந்த கூட்டமும் ஒளியணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் கூட 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். இப்படி அவர் சொன்ன உடனே, நித்திய ஜீவனுக்காக மாத்திரம் நிலை நிற்கிற போஜனத்துக்காக வாங்கன்னு சொன்ன உடனே ஒரு கூட்டத்தார் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? இது கடினமான உபதேசம், நாங்க கடினமான உபதேசம்னு சொல்லி என்ன பண்ணாங்க தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்போ உலகத்தை விட்டு வெளியே வான்னு சொல்றதுதான் இயேசுடைய பிரதான மெசேஜ். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, எனக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு, அதுதான் முக்கியமான மெசேஜ். அந்த ஜனங்கள்ட்ட நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, அந்த போஜனத்தை தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இயேசு சொல்லுவாரு, நான் தான் அந்த போஜனம். இயேசு அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, நான் தான் அந்த போஜனம், என்ன புசிங்க, என்ன பானம் பண்ணு, என்ன புசி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, இது கடினமான உபதேசம். இப்போ இயேசு எனக்காக மாத்திரம் என்கிட்ட வான்னு ஒருத்தனை கூப்பிட்டா அவன் சொல்றான் இது கடினமான உபதேசங்கிறான். ஆனா நீ பூமிக்காக வா, அற்புதம் செய்வாரு வான்னா எல்லாரும் வந்துடுறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இம்மைக்காக மாத்திரம் என்ன பின்பற்றாதுங்கன்னு சொன்ன உடனே அது முதல் சீஷரில் அநேகர் அவங்கள விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசு இப்ப கேட்கிறாரு, தன்னுடைய சீஷர்களை பார்த்து, 12 பேரை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். அப்போ யோசிக்கணும். அவர் கேட்கிறாரு, நீங்க உங்களை பார்த்து கேட்கிறாரு. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த உலகத்தை நீ நேசிக்க கூடாது,
நீ உலகத்துல உள்ளவைகள் அன்பு கூறக்கூடாது. நீ எல்லாத்த காட்டில என்னதான் முதல்ல நேசிக்கணும். உலகத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க கூடாது. உலகத்தை நஷ்டம் என்று குப்பையுமா எண்ணணும். அதை ஒரு பொருட்டாவே நீங்க எண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, இப்ப சொல்லு, உனக்கு என்னோட நான் முக்கியமா? என்னை விசுவாசிக்கிறவன் என்னோட உபதேசத்தை கை கொள்ளுகிறான்னு வசனம் இருக்குது. அப்போ அவரை விசுவாசிக்கிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவான். அவரிடத்துல அன்பு கூறுறவன் அவன் கற்பனைகளை கை கொள்ளுவான். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, இப்ப சீஷனை பார்த்து கேட்கிறாரு, இப்ப உங்களை பார்த்து அதே கேள்வியை தான் கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வாழுகிற செய்தியை கேட்ட உடனே நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோன்னு கேட்கிறார். அப்போ பேதுரு ஒரு காரியத்தை சொல்கிறார், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. யார்கிட்ட போவோம்? உங்ககிட்ட தானே நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இருக்குது. வசனம் உங்ககிட்ட தானே இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் வசனத்துக்காக இயேசுவை பின்பற்றுறீங்க? இயேசுக்காக எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றுறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்காக அவரை பின்பற்றுறீங்க? ஜஸ்ட் நீங்க சிந்திச்சு பாருங்க. உலகத்துக்காக தான் இயேசுவை பின்பற்றுறீங்களோ? நீங்க கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அதனால ரோமர் 12:2 எழுதப்பட்டிருக்குது. பவுல் இப்படி சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவர் சொல்றாரு, உலகத்துக்கும் ஒத்த வேஷம், அவங்களுக்கு இது பிடிக்குமே, ஒரு மனுஷனுக்காக கூட நீங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்ப ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, உலகத்துக்காக வாழ போறீங்களா, எனக்காக நீங்க வாழ போறீங்களான்னு அவர் கேட்கிறாரு. இப்போ நிறைய பேர் இயேசுக்காக வாழணும்னு விரும்புறீங்க, ஆனா பண்ண முடியல. காரணம் டெம்டேஷன்ஸ். இன்னைக்கு நமக்கும் இந்த உபதேசம் கடின உபதேசமா தான் இருக்குது. ஆனா இயேசு அந்த பகுதியில ஒரு காரியம் சொல்லுவாரு. அவங்க எல்லாரும் இந்த உபதேசம் கடினமா இருக்குன்னு சொன்ன உடனே இயேசு ஒரு காரியம் சொல்லுவாரு. யோவான் 6:63 எழுதப்பட்டிருக்குது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்ப ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இதை நீ மாம்சத்துல பாக்குறீங்க, மாம்சத்துல இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, இந்த உலகத்தை வெறுத்துடணும், எனக்கு எதுவும் வேண்டாம், மாம்சத்துல ட்ரை பண்றீங்க. ஐயோ, நான் எப்படியா பரிசுத்தமா வாழுவேன், எனக்கு கண்களின் இச்சைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், மாம்சத்தின் இச்சைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், உலகத்தை வெறுக்க போறேன், நீங்க மாம்சத்துல ட்ரை பண்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆனா ஆவி உயிர்ப்பிக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, மரித்தோரிடத்திலிருந்து இயேசுவை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நம்மள வாசமா இருக்குதான். அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம் தெரியுமா? நீ ரோமர் 7 எழுதப்பட்டிருக்குது. 7, 8 நீங்க வாசிச்சீங்கன்னா அழகா எழுதப்பட்டிருக்கு. அவர் சொல்லுவாரு, அந்த ஆவி நமக்குள்ள வாசமா இருந்து என்ன பண்ணுவாரா தெரியுமா? சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பாருன்னு எழுதப்பட்டிருக்குது. என் கண்கள் பாவத்தினால மறிச்சு இருக்குது, பாவத்தினால நிரம்பி இருக்கு. கண்கள் ஏன் இச்சிக்குது தெரியுமா? பாவத்தினால கண்கள் நிரம்பி இருக்குது. அப்போ இந்த பாவத்தை கொல்லணும். இப்ப செத்து இருக்கு, என் அவயத்துல கண்ணு செத்து இருக்கு. அப்ப இப்ப சொல்றாரு, இந்த ஆவி உயிர்ப்பிக்குது இல்ல, இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்க கண்கள்ல வந்தா கண்ணு பரிசுத்தமாயிரும், அது உயிர் பெற்றும். உயிர் பெற்ற பிறகு இச்சையா பார்க்காது. உங்களுடைய இருதயம் அசிங்கமா என்னதா? உங்க பார்வை சரியில்லையா, சிந்த சரியில்லையா, உங்களுக்கு மாம்சத்தின் இச்சை அதிகமா வருதா, உங்களுக்கு ஜீவனத்துல பெருமை வருதா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுங்க, அது எல்லாத்தையும் புதுசா மாத்திடுவாருன்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதுனா வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறது. இப்ப இதுல இயேசு சொல்வார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ வசனம் ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவுக்கு வசனத்தை தியானிக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாதான், வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தமாக்குவான்? அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறதுனால, அவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுனால. அப்ப அந்த அவருடைய வசனத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், வசனத்தை அதிகமா கேட்கணும். வசனம் நம்மளை காப்பாத்தும்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசுவை பார்த்தீங்கன்னா, இயேசு வனாந்தரத்துல பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அவர் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு நிமிஷமும் எழுதப்பட்டு இருக்கிறது, வசனத்துல எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நிறைய டைம் நம்ம என்ன திரும்ப பண்றோம்? என் தாட்ல ஒரு தேவையில்லாத சிந்தை வந்துச்சுன்னா, சீப்போ எனக்கு இந்த தாட் வேண்டாம்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம் மாம்சத்துல. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்துல உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆண்டவரே பண்றது நீங்க கேட்டீங்கன்னா, அவர் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுப்பார். நீ வசனத்தை பேசு.
எப்பெல்லாம் உனக்கு தேவையில்லாத தாட் வருதோ, நீங்க நடந்து போயிட்டு இருப்பீங்க, உங்க சிந்தையில ஒரு பொண்ணு, யாரோ ஒரு நபர் வர்றாங்க, அழகா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுது, இல்ல ஏதோ இச்சையான காரியம் உங்க போன்ல வருது, அதை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுது. இதான் டெம்டேஷன், இதான் பிசாசு கொண்டு வருகிற டெம்டேஷன். இந்த டெம்டேஷன் வந்த உடனே ஐயோ ஐயோன்னு சொல்லி நம்ம சோறதுக்கு யோசிச்சு என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கிறோம், அப்படி பாவத்துல விழுந்துடுறோம். ஆனா ஆண்டவர் இதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்காரு. டெம்டேஷன் வர முச்சல அதை பார்த்து பேசுங்க, வசனத்தை பேசுங்க. நீங்க சொல்லுங்க, நான் என்ன விபச்சாரனா, நான் என்ன விபச்சாரக்காரியா? இல்ல, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைன்னு எழுதப்பட்டிருக்குது வசனத்துல. யோவான் 1:12-13 எழுதப்பட்டிருக்கு. நான் மாம்சத்தினால பிறக்கல. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க யாருமே மாம்சத்தினால பிறக்கல, அம்மா அப்பாவுக்கு பிறக்கல, ரத்தத்தினால பிறக்கல. அவங்க இயேசுவால பிறந்தாங்க, அவங்க தேவனால பிறந்தாங்க, அவங்க ஆவியில பிறந்தவர்கள் என்று வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை நான் நம்புறேன். நான் மனுஷனால பிறக்கப்படல, நான் தேவனால பிறக்கப்பட்டிருக்கேன். நான் பயாலஜிக்கல் growthல வந்தவன் கிடையாது, நான் இயேசுவால பிறக்கப்பட்டவன். அப்படி 100% நான் நம்புறேன்னு சொல்லி அறிக்கை செய்யணும். பிசாசு வரமுச்சு, நான் அவருடைய பிள்ளை, நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? நான் என்ன அசிங்கமானவன்? நான் என்ன விபச்சாரியா? அசிங்கமானதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது, நான் பரிசுத்தமா வாழுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்க இந்த உலகம் எனக்கு கிடையாது, எனக்கு வீடு பரலோகத்துல இருக்கு, நான் பரலோகத்துக்குரியவன், நான் வேற மாதிரி, நான் இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது அப்படின்னு நம்ம அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கணும். அதான் சொல்றேன், நிறைய பேர் நிறைய பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்குரிய வழி தெரியாம இருக்கிறாங்க. ஆனா அதுல நான் சொல்றேன்ல, இது ஒரு ஐடியா எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, என் கண்கள்ல வாங்கன்னு சொல்லுங்க. நீங்க தனி ஜபத்துல ஆண்டவரோட இருக்க முடிச்சு நீங்க சொல்லுங்க, என் கண்கள்ல ஹோலி ஸ்பிரிட், என் கண்கள்ல உலாவுங்க, என் இருதயத்துல உலாவுங்க, என் நாவல உலாவுங்க. இப்படி நீங்க சொல்லி நீங்க சொல்ல என்ன நடக்கும் தெரியுமா? அவர் வர 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 உங்களுக்குள்ள ஒரு புதிதாக்குதல் நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு புதிதாக்குதல் நடக்கும், டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்புறம் மறுரூபமாயிட்டே இருப்பீங்க, கண்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதே படிதான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது இல்ல. அதே மாதிரி வசனம் உங்க சிந்தைக்குள்ள வரும். எப்பெல்லாம் டெம்டேஷன் வருதோ அப்பப்பெல்லாம் நம்ம என்ன நினைக்கும் தெரியுமா? நிறைய தடவை டெம்டேஷன் வருது, நம்ம பாவத்துக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய டெம்டேஷன் நமக்கு வருது. ஆனா நீங்க ஒரு 50 தடவை உங்களுக்கு டெய்லி டெம்டேஷன் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன், 50 தடவை இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க, நான் தேவனால பிறந்தவன், நான் விபச்சாரியா, நான் விபச்சாரக்காரனா, நான் தேவனால பிறந்தவன் அப்படி நீங்க அறிக்கை செய்யுங்களேன். 50 தடவை சொல்ல முச்சல என்ன ஆகும் தெரியுமா? 50 தடவை உங்களுக்கு இச்சையான சிந்தை வருதா, 50 தடவை இந்த காரியத்தை சொல்லுங்க, உங்க சிந்தை புதுசாயிட்டே இருக்கும், புதிதாக்கப்படும், நீங்க மறுரூபமாயிக்கிட்டே இருப்பீங்க. இதை திரும்பி திரும்பி அறிக்கை செய்யணும். இல்லைன்னா இப்படி சொல்லுங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டேன், நான் இந்த இச்சையை பார்த்துட்டு உலகத்தை பார்த்துட்டு இயேசுவை விட மாட்டேன், அவர் மாணிக்கம், அவரை விட மாட்டேனா, இயேசு தான் எனக்கு முக்கியம், இயேசுவை பின்பற்றுங்கன்னு வசனம் இருக்கு, அவரை தான் பின்பற்றுவேன், சத்ருவை இயேசு நாமத்தை உனக்கு கடிந்து கொள்கிறேன் போ அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்லி நீங்க சொல்ல முச்சல, அதுல ஒரு வல்லமை இருக்கும். அதனால இதை நீங்க ஒருவேளை 200 தடவை டெம்டேஷன் வந்துச்சுன்னா 200 தடவை நீங்க அறிக்கை செய்யும் போதுலயே உங்க சிந்தை புதுசாயிரும். அப்போ வசனம் நம்மளை புதுப்பிக்கும், வசனம் ஆவியா இருக்குது. அப்போ ஆவியானவரை நம்ம வரவேற்கணும், கண்கள்ல வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், அங்க அற்புதம் நடக்கும், நம்மளை மாற்றுவார் ஆண்டவர். அதான் நமக்கு ஒரு காரியம் தெரியணும், எப்பெல்லாம் உங்களுக்கு வேற ஏதோ போராட்டம், சந்தேகம் எது இருந்தாலும் ஹோலி ஸ்பிரிட் உங்க பக்கத்துல இருக்காரு, அவரோட ஐக்கியம் கொள்றதை விரும்பி அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது, எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் வருது, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லித்தாங்க. நீங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் வந்து எதுக்கு வந்தாரு தெரியுமாவா? நம்மளை சுத்திகரிப்பதற்காக வந்தார், நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு வந்தார், என்னுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக வந்தார், எனக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார். ஆகில அவ்வளத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார், அவர் நம்மளை நடத்துவார். ஒரு 2 நிமிடம் நம்ம கண்களை மூடி இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். சிலருக்குள்ள உலக ஆசையை கர்த்தர் எடுக்கட்டும். இப்ப நீங்க கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்ப யாரெல்லாம் எனக்கு உலகம் வேண்டாம், எனக்கு இயேசுதான் வேணும், இன்னைக்கு உலகத்துக்காக வாழ அதிக பேர் இருக்கிறாங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து ஒரு காரியம் சொன்னார், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவங்க நில்லுங்க, பாகால் பக்கத்துல நிற்கிறவங்க நில்லுங்க, அங்க போங்க, கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யாருன்னு அவர் கேட்டாரு. அதே போல ஆண்டவர் கேட்கிறாரு, உலகத்துக்கு பின்னாடி போறீங்களா, எனக்கு பின்னாடி போறீங்களா ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு யூடியூப் பக்கத்துல போறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க, உலகத்துக்குள்ள இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு அதிக பேர் இருக்கிறாங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கு அதிக பேர் இருக்காங்க. ஆனா கர்த்தர் பக்கத்துல நிக்கிற ஒரு கூட்டத்தை தேடுறாரு. அநேகர் அவரை பின்பற்றினாங்க, ஆனா 12 பேர் தான் கர்த்தர் பட்சத்துல நின்னாங்க. அதுலயும் ஒருவன் கடைசியாக உலகத்துக்கு நேரா போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம், யூதாஸ் காரியோத். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, என் பட்சத்துல நிக்கிறியா இல்ல உலகத்தின் பட்சத்துல நிக்கிறியா? இப்போ ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல வராரு.
விட்டு கொடுங்க. ஹோலி ஸ்பிரிட் என் கண்கள்ல வாங்க, ஹோலி ஸ்பிரிட் என் காதுல வாங்க, என் நாவல வாங்க, என் கைகள்ல வாங்க, என் கால்கள்ல வாங்க. எங்களை முழுசா ஆட்கொள்ளுங்க. என் சிந்தையில வாங்க, என் இருதயத்துல வாங்க, என் கனவுல வாங்க. எல்லாம் மரித்து கிடக்கிற பகுதியும் உயிர்ப்பிக்கட்டும். இன்னைக்கு ஜெபிக்கிற நேரத்திலே உயிர்ப்பிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கும்படி வரும். யார் யாரெல்லாம் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் இப்போ உயிர்ப்பீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருத்தரையும் தொடட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் தொடட்டும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்கல்ல, தாட்ல இன்னைக்கு விடுதலை, சிந்தையில ஒரு விடுதலை, செய்யற பாவத்திலிருந்து விடுதலை. எல்லா கட்டுகளை இயேசு நாமத்தை உடைத்து ஜெபிக்கிறோம். we break all the sin cycle in the name of Jesus. எல்லா சுழற்சி மீண்டும் மீண்டும் பண்ணுகிற பாவ கட்டுகளை இயேசு நாமத்தை உடைச்சு ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். உடைக்கப்படுவதாக. பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. இரத்தத்தால கழுவுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் இரத்தத்தால கழுவுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா கட்டுகளும் உடையட்டும். சத்துருடைய கிரியைகள் அழியட்டும். சப்பா எல்லா சோதனைக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சோதனையை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாங்க. பரிசுத்த ஆவியினால எங்களை நிரப்புங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. எல்லா உலக ஆசைகள் சுட்டரிக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க. என்னையும் நினைச்சிருங்க, ஆசீர்வதிங்க. நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்ப நம்ம இந்த நாட்களில் நம்ம தியானிச்ச பகுதியை மீண்டும் ஒரு விஷயம் நினைவு கூறுங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். டே 3 இன்னும் ஒரு நாள் கழித்து நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க இந்த பகுதியெல்லாம் தினமும் யோசித்து பார்க்கணும். உலகம் ஒண்ணுமே கிடையாது. உலகத்துக்காக நம்ம வாழ முடியாது. நம்ம இயேசுவுக்காக வாழுகிறவர்கள். அவரை யோசிக்கணும். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்க எல்லாத்தையும் மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.